வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஏப்போ புந்தோங் அருள்மிகு ஓம் ஸ்ரீ இடுகாட்டு காளியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா ஏப்ரல் 26ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. புந்தோங் சுங்காய் டிப்போவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஓம் ஸ்ரீ இடுகாட்டு காளியம்மன் ஆலயம் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாகும். இந்த ஆலயத்தின் திருவிழா ஏப்ரல் 26ஆம் தேதியன்று நடைபெறுகிறது என ஆலயத்தின் பொருளாளர் யுவனேஸ்வரன் பாலகுரு கூறினார். மேலும் மலேசியாவில் உள்ள பக்தர்கள் ஆலயத்தின் திருவிழாவில் பங்கேற்று இடுகாட்டு காளியம்மனை தரிசனம் செய்யலாம் என அவர் கூறினார். நம்ம இடுகாட்டு மாக்காளி அம்பிகை ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். நான் இடுகாட்டு மாக்காளி அம்பிகையில் பணிபுரிகிற குருக்கள் பேசுகிறேன். வருகின்ற 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா மிக விமரிசையாக நடக்க இருக்கிறது. இதில் பக்தர்கள் மலேசியாவில் இருக்கிற அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு நம்ம ஆலயத்தின் திருவிழாவை சிறப்புக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாகவும் பொருளாகவும் நம்ம ஆலயத்துக்கு நிதியாகவோ இல்லை உடல் உழைப்பாகவோ பக்தர்கள் வந்து யாரேனும் உதவிக்கரங்களை புரிய இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து நம்ம ஆலயத்துக்கு முன் வந்து உதவிக்கரங்கள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொலைபேசி எண் நம்ம ஆலயத்தின் நிர்வாகத்தோட எண்கள்லாம் இதில் கொடுப்பாங்க. அந்த எண்ணுங்களுக்கு தொடர்பு பண்ணி நீங்கள் ஆலயத்துக்கு என்ன உதவிக்கரங்கள் புரிய போகிறீங்க என்று சொன்னால் நம்மளுக்கு மிக சிறப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இடுகாட்டு மாக்காளி அம்பிகை பத்திரகாளி அம்பிகை திருவருள் அருளால உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் சிறப்பும் மென்மையும் பெற்று நீங்கள் பெருவாழ்க வாழ்க என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அன்னையின் அருளால் இந்த திருவிழா நல்லபடியாக முடியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1988ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்கு தனி வரலாறு உண்டு. சுற்றுவட்டார பக்தர்களின் ஆதரவினால் ஆலயம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அருள்மிகு ஓம் ஸ்ரீ இடுகாட்டு காளியம்மன் ஆலயத்தின் திருவிழாவிற்கு பணமாகவோ பொருளாகவோ ஆதரவு வழங்க விரும்புகிறவர்கள் 0125135790 என்ற எண்ணில் திரு சிவகுமார் அல்லது 01766684 என்ற எண்களில் யுவனேஷ் என்பவரை தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.